காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாபநாசம் வன சோதனை சாவடியில் பக்தர்களிடம் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம். தங்க சுரேஷ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரையார் சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற 12ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த ஆடி அமாவாசை திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கோயில் அருகே பக்தர்கள் தங்கும் வகையில் 1500 குடில்கள் இலவசமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரு நாள் மட்டும் தனியார் பேருந்துகளில் பக்தர்கள் உடைமைகளை எடுத்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளனர். அந்த நிலையில் தற்போது இன்று முதல் 4 நாட்களுக்கு அரசு பேருந்துகளில் மட்டுமே கண்டிப்பாக பொருட்களை பக்தர்கள் எடுத்து செல்ல வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் பாபநாசம் வன சோதனை சாவடியில் இருந்து சொரிமுத்து ஐயனார் கோவில் வரை செல்லக்கூடிய மலைச்சாலை குறுகலாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இன்று முதல் வருகின்ற 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்கள் அரசு பேருந்துகளில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும். மேலும் இதற்காக அகஸ்தியர்பட்டி பகுதியில் குடிநீர், கழிவறை உட்பட அத்தியாவசிய தேர்வு அடங்கிய தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 150 முதல் 200 பேருந்துகளும் தற்போது அவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாபநாசம் வன சோதனை சாவடி வந்தடையும் பக்தர்கள் மது பாட்டில்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், கேரி பேக் மற்றும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பராக், குட்கா, புகையிலை போன்ற பொருட்கள் உள்ளனவா என பல்வேறு கட்ட பரிசோதனைகள் பின்னரே அனுமதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கிருந்து கோயில் பகுதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் வைக்கக்கூடாது. மேலும் தாமிரபரணி ஆற்றில், கோவில் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் குளிக்கும் போது ஆழமான பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என்பது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி தங்க சுரேஷ்.